வணக்கம். 2026 இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு தயாராகிற மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கான இந்த விரிவான அலசருக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற காலேஜ் திருவள்ளூர் மாவட்டம் புதுவாயல்ல இருக்கிற ஆர்எம்கே பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி. இதோட டிஎன்ஏ கோட் நம்பர் 1128. சரி, வாங்க இந்த காலேஜ் பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த காலேஜ் பத்தி நாம என்னவெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல காலேஜோட அறிமுகம் மற்றும் அங்கீகாரம், அடுத்து நேஷனல் ரேங்கிங்ஸ், அப்புறம் என்னென்ன இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்கு, ரொம்ப முக்கியமா பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு, கடைசியா கேம்பஸ்ல இருக்கிற வசதிகள் மற்றும் சிறப்பம்சங்கள்னு 5 முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். எந்த ஒரு காலேஜை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடியும் நாம பார்க்க வேண்டிய முதல் விஷயம் அதோட அங்கீகாரங்கள் தான். ஏன்னா அதுதான் அந்த காலேஜோட தரத்தை உறுதிப்படுத்தும். வாங்க முதல்ல அத பார்க்கலாம். இந்த காலேஜ் NAC கிட்ட இருந்து ஏ கிரேட வாங்கியிருக்காங்க. NAC அப்படின்றது தேசிய மதிப்பீடு மற்றும் அங்கீகார கவுன்சில். இது பெற்றோர்கள் கண்டிப்பா கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான குவாலிட்டி இண்டிகேட்டர். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா 4க்கு 3.14 CGPA ஸ்கோர் பண்ணிருக்காங்க. இந்த அங்கீகாரம் டிசம்பர் 2026 வரைக்கும் வேலிடா இருக்கு. சோ இது வெறும் வார்த்தை இல்ல, டேட்டா அடிப்படையிலான ஒரு நம்பகத்தன்மை. அடுத்ததா ரொம்ப முக்கியமான NBA அக்ரெடிடேஷன். இங்க இருக்கிற கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், இந்த 2 கோர் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் Tier 1 NBA அங்கீகாரம் இருக்கு. அதுவும் 2028 வரைக்கும் வேலிட். இது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். காலேஜோட சில அடிப்படை விவரங்களை பார்த்தோம்னா, இது ஒரு தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற சுயநிதி கல்லூரி. அண்ணா யூனிவர்சிட்டியோட இணைக்கப்பட்டிருக்கு. 2008ல் ஆரம்பிச்சிருக்காங்க. அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் 65% சீட்ஸ் கவர்மெண்ட் கோட்டா மூலமாவும் 35% மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலமாவும் ஃபில் பண்றாங்க. இந்த காலேஜோட பயணத்தை சுருக்கமா பார்த்தோம்னா, 2008ல் லக்ஷ்மிகாந்தம்மாள் கல்வி அறக்கட்டளையால தொடங்கப்பட்டு 2018லேயே, அதாவது முதல் சைக்கிள்லேயே ஏ கிரேட் வாங்கியிருக்காங்க. இப்போ CS மற்றும் EC டிபார்ட்மெண்ட்டுக்கான NBA அங்கீகாரம் 2028 வரைக்கும் இருக்கு. இது ஒரு நிலையான வளர்ச்சியை காட்டுது. சரி, அடுத்ததா நம்ம பார்க்க போறது நேஷனல் ரேங்கிங்ஸ். இன்னைக்கு இருக்கிற காம்படிஷன்ல ஒரு காலேஜ் நேஷனல் லெவல்ல எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். நம்ம இந்திய அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ ரேங்கிங்கான NIRFல இந்த காலேஜ் 200 முதல் 300 வரையிலான ரேங்க் பேண்ட்ல இடம் பிடிச்சிருக்கு. மத்த சில பிரைவேட் சர்வே ரேங்கிங்ஸையும் பார்த்திடலாம். தி வீக் பத்திரிகை கணக்கெடுப்புல இந்திய அளவுல 188வது இடமும் தமிழ்நாட்டுல 31வது இடமும் பிடிச்சிருக்காங்க. டைம்ஸ் இன்ஜினியரிங் சர்வேல 156வது இடத்துல இருக்காங்க. இதெல்லாம் நமக்கு ஒரு பரந்த கண்ணோட்டத்தை கொடுக்குது. இப்போ மாணவர்களுக்கான முக்கியமான பகுதி. இங்க என்னென்ன இன்ஜினியரிங் படிப்புகள் இருக்கு, என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னு விரிவாக பார்க்கலாம் வாங்க. இங்க ஆஃபர் பண்ற முக்கியமான பிரான்ச்சஸ பாத்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல 240 சீட்ஸும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ல தலா 180 சீட்ஸும் இருக்கு. இது மட்டும் இல்லாம சைபர் செக்யூரிட்டி, VLSI டிசைன் மாதிரியான ஸ்பெஷலைஸ்ட் கோர்ஸ்களுக்கு தலா 60 சீட்ஸ் ஒதுக்கியிருக்காங்க. ஆக மொத்தம் 720 சீட்ஸ் இருக்கு. இதுல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரி தேவைக்கு ஏத்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சைபர் செக்யூரிட்டி, VLSI டிசைன்னு லேட்டஸ்ட் கோர்சஸ் இங்க இருக்கு. இது மாணவர்களோட எதிர்கால வேலைவாய்ப்புக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு காலேஜை செலக்ட் பண்றதுல ரொம்ப முக்கியமான கட்டம் இதுதான் பிளேஸ்மெண்ட்ஸ். மாணவர்களோட கனவுக்கும் பெற்றோர்களோட முதலீட்டுக்கும் என்ன ரிட்டர்ன் கிடைக்குதுன்னு இந்த பகுதியில டீட்டெயிலா பார்க்கலாம். நல்லா கவனிங்க. 2022-23 பேட்ச் மாணவர்களுக்கு கிடைச்ச ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் வருஷத்துக்கு 25 லட்சம் ரூபாய். ஆமாங்க, 25 LPA. இது மாணவர்களோட லட்சியத்துக்கு ஒரு பெரிய உந்துதலா இருக்கும். ஹையஸ்ட் சேலரி ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு யதார்த்தமான புள்ளி விவரம் ரொம்ப முக்கியம். அதுதான் மீடியன் சேலரி. 2023-24 பேட்சோட மீடியன் சேலரி வருஷத்துக்கு 4.60 லட்சம் ரூபாய். இது பெற்றோர்களுக்கு அவங்க முதலீடு பத்தி ஒரு தெளிவான ஐடியாவை கொடுக்கும். இந்த சார்ட் மூலியமா படிச்சு முடிச்ச மாணவர்கள் எங்க போறாங்கன்னு ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். NIRF டேட்டா படி 60% மாணவர்கள் கம்பெனிகள்ல பிளேஸ் ஆயிருக்காங்க. 12% பேர் மேற்படிப்புக்கு போயிருக்காங்க. இங்க கேம்பஸ் இன்டர்வியூக்கு வர டாப் கம்பெனிகள்ல சிலது LTM Mindtree, நியூஜென் சாஃப்ட்வேர் மற்றும் மைல்கல் இங்க். இது மூலமா காலேஜ்க்கும் இண்டஸ்ட்ரிக்கும் நல்ல ஒரு கனெக்ஷன் இருக்கிறத நம்மால புரிஞ்சுக்க முடியுது. சரி, படிப்பு, வேலைவாய்ப்பு எல்லாம் பார்த்தாச்சு. இப்ப கடைசியா காலேஜ் கேம்பஸ் எப்படி இருக்கு, அங்க என்னென்ன வசதிகள், சிறப்பம்சங்கள் இருக்குன்னு ஒரு ரவுண்ட் பார்த்துடலாம். அடிப்படை வசதிகளை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் தனித்தனி ஹாஸ்டல் வசதி இருக்கு. டிரான்ஸ்போர்ட்டுக்கு காலேஜ் பஸ் வசதியும் இருக்கு.
பக்கத்துல இருக்க ரயில்வே ஸ்டேஷன் காரவரைப்பேட்டை சுமார் 7 கிலோமீட்டர் தூரத்துல அமைஞ்சிருக்கு. ஒரு காலேஜோட தரம் அதோட ஆசிரியர்களை பொறுத்து தான் இருக்கு. உதாரணத்துக்கு இசிஇ டிபார்ட்மெண்டோட தலைவர் ப்ரொஃபசர் கங்காதரன் அவர்களை பாருங்க. காக்னிசன் நிறுவனத்துக்கிட்ட இருந்த பெஸ்ட் ஃபேக்கல்டி அவார்ட், ஏஐசிடிஇ மற்றும் உலக வங்கி நிதியுதவி பெற்ற ப்ராஜெக்ட்ஸ்னு நிறைய சாதனைகள் பண்ணியிருக்காரு. இது இங்க இருக்கிற கல்வி தரத்துக்கு ஒரு நல்ல உதாரணம். இந்த காலேஜ் புது டெக்னாலஜிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னு இந்த லிஸ்ட்டை பார்த்தாலே தெரியும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சைபர் செக்யூரிட்டி, கிளவுட் கம்ப்யூட்டிங், ஐஓடின்னு பல முக்கியமான துறைகள்ல ரிசர்ச்காக சிறப்பு மையங்களை அமைச்சிருக்காங்க. இங்க நாம பகிர்ந்துகிட்ட எல்லா தகவல்களும் இந்த பகுப்பாய்வு தயாரான சமயத்துல கல்லூரியோட அதிகாரப்பூர்வ இணையதளம் மற்றும் அரசாங்க வலைத்தளங்கள்ல இருந்து எடுக்கப்பட்டவை என்பதை தெரிவிச்சுக்கிறோம். இது மாதிரி இன்னும் பல பொறியியல் கல்லூரிகளை பத்தின ஆழமான நம்பகமான தகவல்களை பெற profsense.com பார்வையிடுவோம். 12ஆம் வகுப்பிலிருந்து பொறியியல் வரை உங்களின் சரியான முடிவுகளுக்கு இதுவே உண்மையான வழிகாட்டி.